என் அக்கா ஒரு ஸ்மக்லர்னு சொல்லி கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்கும்போது என்ன ஒருத்தன் கடத்திட்டு போய் ச்சே, இப்போ நினைச்ச கூட உடம்பெல்லாம் நடுங்குது. அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து உங்க அம்மாவோட கார் முன்னாடிதான் வந்து நின்னு அவங்கதான் எங்க அக்கா கிட்ட என்ன சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மாவை நான் தெய்வமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்ன கடத்தி கொண்டு போய் வச்சு என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ண மிருகத்தை உங்க வீட்டுல பார்த்தேனோ அப்பவே இந்த எண்ணம் எல்லாம் போயிடுச்சு. என்னமே நான் சொல்றேன், ஏன் வீட்லயா? ஆமா, அந்த கேடு கெட்ட மிருகம் வேற யாரும் இல்ல, உன் மாமாதான். சொல்லு, இனிமே நம்ம 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும்? உங்க அம்மா மாதிரியே நீயும் ஏதோ சதி திட்டத்தோடுதான் என்னோட இப்படி எல்லாம் பழகுறியோன்னு எனக்கு நினைக்க தோணுது. போதும் மீனா, நிறுத்து. இதுக்கு மேல நீ இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் எவ்வளவு நாளா உன் கூட பழகுறேன், ஆனா நீ என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? ஓடி நான் வெளியில பாக்குறதுக்கு தான் இப்படி பணக்காரியா பந்தாவா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நான் பிறந்து வளர்ந்து இவ்வளவு நாள் ஆயி என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் போட்டோவை கூட நான் பார்த்ததில்லை. இப்பவே உனக்கு புரிஞ்சிருக்கும் என் அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு. அவங்களுக்கு பாசத்தை விட பணம் கௌரவம் தான் முக்கியம். அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதே. அவங்கள திருத்த கடவுளால கூட முடியாது. நான் ஏதாவது எதிர்த்து கேட்டா போதும், அப்புறம் நான் நடு தெருவுல தான் மீனா நிக்கணும். எனக்கு எனக்கு வரப்போற புருஷன் கூட அவங்க முன்னாடி கை கட்டி சேவகம் பண்ணணும்னு தான் எதிர்பார்க்கறாங்க. ஏன் எனக்கு கார்த்திகை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எங்க அம்மாவையும் அவங்க குணத்தையும் பார்த்து அவர் பயப்படாம இருக்கிறதுனாலதான். எப்படியாவது அவர் மனசை என் பக்கம் திருப்பி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த நரகத்துல இருந்து நான் விடுதலை ஆகணும். சொர்க்கமா இருக்கிற இந்த வீட்டுல நான் ஒருத்தி ஆகணும். அதுதான் என்னோட ஆசை. எனக்கு வெக்கமா இருக்கு மீனா. என் அம்மாவும் மாமாவும் ஒண்ணு கடத்தி இருக்காங்க. என் மாமா ஒரு டெவில். அவனை என் கையாலேயே சுட்டு கொல்லணும் போல இருக்கு. மீனா, நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்ல, அவனை என் கையாலே நான் கொன்னுடுறேன். ஆனா நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, என்கிட்ட பேசாத, இந்த வீட்டுக்கு வராதன்னு மட்டும் சொல்லிடாதப்பா. அது மட்டும் என்னால தாங்கிக்க முடியாது. மீனா, மீனா, நான் உன் மேல வச்சிருக்கிற நட்பு பரிசுத்தமானது. கார்த்திக் மேல வச்சிருக்கிற காதல் புனிதமானது. இத நீ நம்பணும். உங்களுக்காக இந்த உலகத்துல நான் எதையும் பகச்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்னு நீ நம்பணும் மீனா. மீனா, என்ன நம்புறல்ல? மீனா, மீனா, என்ன நம்பலையா மீனா? மீனா, நீ என்ன நம்பலல்ல? சத்தியமா சொல்றேன் மீனா, இந்த நிமிஷம் வரைக்கும் என் மாமா தான் உன்னை கடத்திட்டு போனான்னு எனக்கு தெரியாது மீனா.
சத்தியமா சொல்றேன், என்ன நம்பு. நான் உன்னை நம்புறேன். முதல்ல நீ வா, டாக்டர் கிட்ட போலாம். நான் வர மாட்டேன். இப்பவே நான் வீட்டுக்கு போய் எங்க அம்மாவை ஐயோ ஐயோ, வேணாம் வேணாம், தயவு செஞ்சு சொல்லாத. இது பாரு, இந்த விஷயம் உனக்கு தெரியுங்கிறதே உங்க அம்மா கிட்ட காட்டிக்காத ப்ளீஸ். இது பாரு, அப்படி காட்டிக்கிட்டேன்னா எங்க அக்கா உங்க அம்மா கிட்ட இருக்காங்க. அப்படி காட்டிக்கிட்டேன்னா அவங்களுக்கு தான் ஆபத்து. காட்டிக்காத ப்ளீஸ். ஆமால, நீ சொல்றது சரிதான். இதுக்கு எப்ப பழி வாங்கணும், எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா மீனா, 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 ஐ அம் சாரி மீனா, ரியலி சாரி. எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மீனா, please, மீனா, என்னை மன்னிச்சிடு. நீ இப்படி எல்லாம் பேசுற. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம். முதல்ல டாக்டர் கிட்ட போலாம். வாடி வாடி போலாம். விட்டுப்பா. ஏய், என்ன நீங்க 2 பேர் மட்டுமே கார்டு போட்டுக்கிறீங்க? நான் என்ன வேடிக்கையா பார்க்க வந்திருக்கேன்? எனக்கும் போடுறா. துட்ட போடு, சீட்டை போடுறேன். மொத 3 ரவுண்டே சும்மா காசை போடாம மவுத்திங் அடிச்சுட்ட. ஏய், என்ன மவுத்திங் அடிச்சிட்டேன்ட்டு நான் என்ன பணம் தர மாட்டேனா? என்ன காசு இல்லாத கபோதின்னு நினைச்சிட்டியா? நான் அப்படியா சொன்னேன்? சீட்டாட்டத்துல ஆன் த டேபிள் காசு விழுந்தாகணும்பா. ஏய், நான் சந்திரமதியோட மாமாடா. நீ யார வேணாலும் இரு, சீட்டாட்டத்திலையும் ஒயின் ஷாப்லயும் பாக்கி வைக்க கூடாது, தெரியுமா உனக்கு? கண்ணா, ஆடுறது 10 ரூபா பாயிண்ட். பணம் விழுந்தாதான் சீட்டு விழுங்கிறது பொது விதி. பணம் இருந்தா ஆடு, இல்லன்னா இல்லைன்னா எந்திரிச்சு போங்கறியா? வருண்டா, எனக்கும் ஒரு காலம் வரும், பாக்குறேன். நீ ஆடுப்பா. சீட் ஆடுறானுங்களா? சீட்டு கன்னத்துல கைய வச்சிட்டியா? வரேன்டா, வரேன். வேடா, இங்க உட்காரா. சொல்லுங்க, ஏன் உள்ள வச்சுக்கிற? கேமரா ஆன் பண்ணிக்கோ, கரெக்டா இருக்கும். அப்போ ஆண்டவனே, என்ன கண்ணா தனியா உட்கார்ந்துருக்க? கையில காசு இல்லைங்கிற நிலைமை இந்த கண்ணபிரானுக்கு வரலாமா? காசெல்லாம் கண்ணதர்ல கொட்டி கிடக்குது. கைக்கு தான் அதை எடுக்கிறதுக்கு துப்பு இல்ல. எனக்கு உன்னை பார்த்தா கஷ்டமாவும் இருக்கு, கோபமாவும் வருது. காசும் இருக்கு, அத காவல் காக்கிற காரியதர்சியும் இருக்கா. சந்திரமதியை நம்பி ஆயுசில பாதியை நான் ஆண்டியா கழிச்சதுதான் மிச்சம். இந்த ஞானோதயம் இப்பதான் உனக்கு வந்திருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து நீ உருப்பிட்டுருவ. எதையுமே தேடினா தான் கிடைக்கும். யாரும் கொடுக்க மாட்டாங்க, நாம தான் எடுத்துக்கணும். நீ அங்க இருக்கியே தவிர பணத்தை என்னைக்குமே தேடல. என்ன சொல்ற? நீ ரொம்ப வெகுளி. உனக்கு மனசுலயும் ஒண்ணு இல்ல, மண்டையிலயும் ஒண்ணு இல்ல. ஆரம்பத்துல இருந்த அக்கா மக மூலமா அதிர்ஷ்டம் நினைச்ச பார், அதுதான் தப்பு. உனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்க வழி பண்ற, பயன்படுத்திக்கிறியா? உன்னை நம்பி ரிஸ்க் எடுத்தா நீ எதுலயாவது மாட்டி விட்டு. இத பாரு, ரிஸ்க் எடுக்காம சாதிக்க முடியாது. உயிரெடுப்ப, ரிஸ்க் எடுக்க மாட்டியா? ஒரு சின்ன உள்கை வேலை, அது உன்னாலதான் முடியும். அதனாலதான் உங்ககிட்ட லாபி பண்றேன். சுபனே, விஷயத்தை சொல்லு. சந்திரமதியோட கிரீன் ப்ராஜெக்ட்ல ஏகப்பட்ட பேர் சைடு பாக்கெட் வழிய கல்லா கட்டுறானுங்க. ஒன்ன தவிர வெள்ளந்துங்கிறது ஒட்ட தரல சூப்பர் இன்னொருத்தனா. அது என்னன்னா, அங்க கார் பார்க்கிங் கேன்டீன் கான்ட்ராக்ட் போகல. அதை நீ முடிச்சு கொடுத்தேன்னு வச்சுக்கோ. விஷயம் தெரிஞ்சிட்டா விளைவெல்லாம் விபரீதமா போயிடுமேன்னு யோசிக்கிறேன். கான்ட்ராக்ட் எடுக்கிறது எவனோ ஒருத்தன், அவனை கொண்டு விட்ட எனக்கோ
செஞ்சு கொடுக்க போற உனக்கோ இந்த சம்மந்தமே கிடையாது. உன்னை கூப்பிடாமையே ஒதுக்கி வச்சுட்டு சீட்டாடுறானுங்கல்ல, உனக்கு ரோஷமா இல்ல? எனக்கு இருக்கு. எனக்கு தெரியுமே உங்ககிட்ட காசு இல்ல, அதனால தான் கார்டு போடல. என்ன சொல்ற? பணம் ரெடியா? பணமும் ரெடி, பார்ட்டியும் ரெடி. நீ ரெடியா? நீ ரெடின்னா எல்லாம் ரெடி. எப்போ கிடைக்கும்? இங்கேயே இன்னும் அரை மணி நேரத்துல. சரி, கான்ட்ராக்ட் பேப்பரை கொடு. ஓகே ஓகே. இந்தா சந்திரமதி கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கையெழுத்து சரி. வாங்கி கொடுத்துரு. அப்புறம்? உடனே கேஷ் கிடைச்சிடும். ம். சந்திரமதி கையெழுத்து தான் முக்கியம். இந்த கண்ணா பத்திரம் வச்சுக்கோ. வச்சுக்கோ. எதுவும் பிரச்சனை வந்துடாத. ஓ, கொடுத்த என்னையும் தெரியாது, வாங்கின உன்னையும் தெரியாது, கான்ட்ராக்ட் எடுக்கிறவன் யாரோ. அப்புறம் என்ன பிரச்சனை இருக்கு? ஒண்ணுமே இருக்காது. இதை முடிச்சிடுமா கண்ணா, கண்ணா முடிச்சிடுமா. நீ கஷ்டத்துல இருக்கிய, உனக்கு உதவி செய்யணுங்கிற ஆசையில சொல்றேன். முடிச்சு கொடுத்துறியா? கண்டிப்பா முடிச்சிடலாம் கண்ணா. வெளியில தான் நாம எதிரி. புரியுது. உன் வெல்வி சர்மானா சுப்பனி செய்யறேன். சரியா? சொல்லு. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுது புரியுது. நிறைய சம்பாதிப்ப எனக்கு தெரியும். சரி. half an hourல பண்ண வரும். சரி. வரட்டுமா? ஓகே. ஏய் வாடா. கார்த்திக், அர்ஜென்ட்டா எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். எப்போ கட்டணும்? எவ்வளோ கட்டணும்? 1 வீக்ல கட்டணும் கார்த்திக். பணம் இருந்தா கூட. எல்லாரும் ஒரு கட்டிட்டாங்க. 1000 ரூபாய் இருந்தா போதும். போதும். எவ்வளவு மீனா வேணும்? அம்மா காஃபி கூட. என்கிட்ட யாரும் பேச மாட்டீங்க, அப்படிதானே? உங்களுக்கு பிடிக்காதது செஞ்சா அது ஏதோ ஒரு சூழ்நிலையில தவிர்க்க முடியாம தான் நான் அதை செய்யறேன்னு கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. என்ன ஒரேடியா தூக்கி எறிஞ்சிட்டீங்க. ஏமா, நீ கூட என்ன புரிஞ்சுக்கல. நீ காஃபியை டேபிள் மேல வச்சதுக்கு பதிலா அதுல ஒரு துளி விஷத்தை கலந்து உன் கையாலே எனக்கு கொடுத்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். உன் பேச்சை கேட்க முடியாம போனதுக்கு தண்டனையா அதை நான் குடிச்சிருப்பேன். ஏண்டா அக்கா அக்கான்னு வீட்டுக்குள்ள வரும்போதே கூப்பிடுவியே, எதை செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட யோசனை கேப்பியே. இப்போ என்கிட்ட பேசுறதுக்கே யோசிக்கிறியா? இத்தனை வருஷமா உனக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட தானே வந்து நிப்ப. இப்போ நானே தரேன்னு சொல்லும்போது நீ மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறியா? போய் அந்த செல்வாவை அடிச்சு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போ. நீ ஏன் அவனை கொலை பண்ணேன்னு கோர்ட் கேக்கும்.
என் தங்கச்சியை கடத்திட்டு போய் அடைச்சு வச்சு கெடுக்க முயற்சி பண்ணான்னு கூண்ல ஏறி சொல்லு. கெடுக்க முயற்சி பண்ணானா இல்ல கெடுத்துட்டானான்னு வக்கீல் கேப்பாரு. அதுக்கும் நல்லா கூண்ல ஏறி பதில் சொல்லு. அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு எல்லாருமே கனவு கண்டோம். அது எல்லாத்தையும் மறந்துட்டு 4 பேர் அவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி நடந்துக்குங்க. நான் தடுக்கவே இல்லை. நீ அவனை கொலை பண்றதுக்காக போகும்போது அது முடியாம போய் அவன் உன்னை கொலை பண்ணிட்டா என் மானத்துக்காக என் அண்ணன் உயிரை விட்டுட்டாருன்னு மீனா சந்தோஷப்படுவா. அம்மாவும் என் புள்ள மானஸ்தன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து செல்வாங்கிறவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன கடத்திட்டு போய் கெடுக்க முயற்சி பண்ணான்னு கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடு. அவங்க உடனே போய் அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. கோர்ட்ல எந்த சாட்சியும் இல்லாம எந்த ஆதாரமும் இல்லாம நீ சொல்றத மட்டும் வச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்துட முடியுமா? ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உன் மானம் போனது மட்டும்தான் மிச்சம். அது பரவாயில்லனா இப்பவே எழுது. நான் கையெழுத்து போடுறேன். உங்களோட அடுத்த பிரச்சனை நான் சந்திரமதி கிட்ட வேலைக்கு போறது. செல்வா அயோக்கியன்னு தெரிஞ்ச பிறகும் சந்திரமதி சூழ்ச்சிக்காரின்னு தெரிஞ்ச பிறகும் நான் ஏன் அங்க வேலைக்கு போறேன்? இதானே உங்க கேள்வி? நான் தொடர்ந்து அங்க வேலைக்கு போனாதான் அந்த செல்வாவை ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ண வைக்க முடியும். நான் அங்க வேலைக்கு போனாதான் சந்திரமதி செய்யற சூழ்ச்சிகளை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். வெளியே இருந்துட்டு அவங்க வீட்ல இருந்து ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. எனக்கும் கோபம் வெறி எல்லாமே இருக்கு. ஆனா வெறும் கோபத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. யோசிக்கணும். அவ திட்டம் போட்டு மீனாவை கடத்தி வச்சு எதுவுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடி ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சு கடைசியில அவளே காப்பாத்துற மாதிரி என்ன நம்ப வச்சாளே. அவளுக்கு பதிலடியா நாம நம்ப வைக்கணும். அவ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வைக்கணும்.